தினமும் மட்டன் சிக்கன் கிடைக்கும்னு அலையக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் தயிர் சோறு வச்சா தின்னு தான் ஆகணும். சரியா? யோசித்து திங்கா. டெய்லி நான்வெஜ்ஜுக்கு போக வேண்டியதான். இங்கே இருக்க அன்னைக்கு தின்னுட்டு தானே போகிற. முந்தா நாள் தான் நண்டு வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டேன். மீனும் வாங்கிட்டு வந்து தின்னுருக்க. டெய்லி ஒவ்வொரு நாள் இருக்கணும்னு நினச்சிட்டு தெரியுத. தயிர் சோறு எவ்வளோ அழகாக தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி பனைஞ்சு வச்சுருக்கேன். அதை திங்கிறதுக்கு யோசித்து திங்கவா வேண்டாமான்ட்டு நினைக்கா. பூரா சாப்பிட்டுருக்கணும். ஒரு சோறு மிச்சம் வச்சுட்டு போகக்கூடாது. வயிறு கந்துச்சுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா வெறும் வயிற்றுல அப்படியே கத்திக்கிட்டே ஆள. யாருக்கு கேடு? கொடுக்கறத தின்னுட்டு போகணும். இருக்கிறத சாப்பிட்டு வாழறதுக்கு நினைக்கணும். இதாவது நம்மளுக்கு அம்மா தாராளன்னு நினைக்கணும். இந்த சோறாவது கிடைக்குதுன்னு நினைக்கணும். டெய்லி நான்வெஜ் நினச்சேன்னா கிடைக்காது. சரியா? ஓய் சுசி, இவன் பாரு எந்த நேரமும் எல்லாத்தையும் தின்னுக்கிட்டே அலைதான். அவன் அவனுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் அருவி உரமே வர மாட்டேங்குது. என்ன இருந்துட்டா போதுமா? கிளம்பு பார்ப்போம். எங்க போற? கிச்சன்ல. கீழே இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்கு. போ, ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். போ, குலைக்காம இருப்போம். போ 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 இறங்கு. போதும், இறங்கே. போ போ போ. மேலேயே போற. திரும்பவும் இந்த சோறு பூராத்தி யார் சாப்பிடுதா? பூரா காலி பண்ணிட்டு போ. என்ன பாதி மிச்சம் வச்சுட்டு பிறகு வந்து சாப்பிடணுமோ? மிச்சம் பிறவா? பாதி சோறு மிச்சம். குளிக்காம ஊத்தனாரியும் அலையாத. குளிக்காம ஊத்தனாரியும் அலையாத. குளிக்காம ஊத்தனாரி திருடா. படிப்பா பா. போறியா? மேலே போய் தூங்க போறியா? திரும்ப வந்து கத்திட்டு அலைஞ்சுனா பார்த்துக்கோ. சோத்தை திங்காம வயிற்றுக்குலாம் ஒன்றும் கிடையாது. பிறக்கு பண்ணதுக்கு அடையுதான்.